உலகத்தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம். என்னோட பேர் கௌதம். நீங்கள் பார்த்துட்டு இருக்க தமிழ் டெக் ஆன்சர். இவ்வளோ நாள் பார்த்தீங்கன்னா நமக்கு பட்ஜெட் ரேஞ்சில் ஒரு நல்ல ஸ்மார்ட் ஃபோன்கள் ஆப்ஷனுக்கு இல்லை அப்படின்ற ஒரு குறை இருந்தது. ஆனால் இப்போது அதை உடைச்சி நமக்கு அசூஸ் தரப்புலேருந்து ஒரு ஃபோன் லான்ச் பண்ணியிருக்காங்க. அந்த ஃபோன் பேர் பார்த்தீங்கன்னா அசூஸ் ZenFone Max Pro M1 அப்படின்ற பர்டிகுலர் மாடல் தான். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது இந்த பர்டிகுலர் ஸ்மார்ட் ஃபோனோட ஃபுல் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் மற்றும் இந்த ஸ்மார்ட் ஃபோன் எந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கெல்லாம் ஒரு மிகப்பெரிய காம்படிஷனாக இருக்கும் அப்படின்ற ஃபுல் டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்பதான் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். பல ஃபேக்ட்ஸ்களும் நான் இந்த வீடியோ சொல்ல போகிறேன். நீங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா கீழே இருக்கிற ரெட் சப்ஸ்கிரைப் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. கூட ஒரு பெல் ஐகான் இருக்கும், அதையும் சேர்த்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் எப்போலாம் வீடியோ அப்லோட் செய்கிறோமோ உங்களுக்கு அப்டேட் உடனுக்குடன் கிடைச்சிடும். வாங்க என்ன வீடியோக்குள்ள போகலாம். ZenFone Max Pro M1. ஸோ இந்த பர்டிகுலர் ஸ்மார்ட் ஃபோனில் என்ன விதமான ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் ஃபஸ்ட்டு இருக்குது அப்படின்றத பார்த்துட்டு இது எந்த மாதிரி ஸ்மார்ட் ஃபோனுக்குலாம் ஒரு மிகப்பெரிய காம்படிஷனாக இருக்கும் அப்படின்றத கடைசி டிஸ்கஸ் பண்ணலாம். முதல் பார்க்க போகிறது இந்த ஸ்மார்ட் ஃபோனோட ஸ்க்ரீன் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 5.99 இன்ச் ஸ்க்ரீன் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 18:9 ஆஸ்பெக்ட் ரேஷியோவில் ஃபுல் HD+ அப்படின்ற ஒரு ஸ்க்ரீன் கொடுத்துருக்காங்க. அது போக இது IPS LCD டிஸ்பிளேன்றதும் குறிப்பிடத்தக்கது. அடுத்த விஷயம் பார்த்தீங்கன்னா உள்ளே யூஸ் பண்ணியிருக்க ப்ராசஸர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா Snapdragon 636 சிப்செட் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி உள்ள இருக்க GPU பார்த்தீங்கன்னா Adreno 509. ஸோ இரண்டுமே பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல காம்பினேஷன் அப்படின்னு சொல்லலாம். கேமிங்காக இருக்கட்டும், மல்டி டாஸ்கிங்காக இருக்கட்டும், இந்த இரண்டு காம்பினேஷனும் ரொம்பவே சூப்பராக இருக்கும் அப்படின்றதையும் நம்ம சொல்லலாம். அடுத்த முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் ஸ்மார்ட் ஃபோன் இரண்டு வேரியன்ட்ஸ் வருது. ஒன்று பார்த்தீங்கன்னா 3GB RAM 32GB இன்பில்ட்டோட வருது. அது போக உங்களுக்கு 4GB RAM 64GB இன்பில்ட்டோட கொடுத்துட்டு இருக்காங்க. அடுத்து கேமரா செக்ஷனுக்கு வந்தோம்னா அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பின்னாடி டியூவல் கேமரா கொடுத்துருக்காங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா 13 மெகா பிக்சல் f2.2 அப்பர்ச்சரில் வந்திருக்கு. அது போக 5 மெகா பிக்சல் உங்களுக்கு டெப்த் சென்சிங் கொடுத்துருக்காங்க. ஸோ பேக்ரவுண்ட் பொக்கே எஃபெக்ட்லாம் நல்லாவே வருது அப்படின்றது சொல்லலாம். அதே மாதிரி நீங்கள் ஃப்ரண்ட்டுக்கு பார்க்கும்போது 8 மெகா பிக்சல் கேமரா கொடுத்துருக்காங்க. f2.0 அப்பர்ச்சரில் இருக்கு. இது பார்த்தீங்கன்னா 85.5 வைட் ஆங்கிள் லென்ஸ் மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த பர்டிகுலர் ஸ்மார்ட் ஃபோனில் உங்களுக்கு ஃபோட்டோகிராஃபியில் எந்த ஒரு ப்ராப்ளம் இருக்காது அப்படின்னு நினைக்கிறேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிரைமரி கேமராவாக இருக்கட்டும், அதே மாதிரி உங்களுக்கு ஃப்ரண்ட் கேமராவாக இருக்கட்டும், இரண்டுலையுமே உங்களுக்கு அவங்க பார்த்தீங்கன்னா ஃப்ளாஷ் கொடுத்துருக்காங்க. ஸோ லோ லைட் ஃபோட்டோகிராஃபியில் எந்த ஒரு இஷ்யூ இருக்காது. அடுத்து பார்க்க வேண்டிய ரொம்பவே முக்கியமான விஷயம் பேட்டரி. ஸோ பேட்டரி பார்த்தீங்கன்னா 5000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. ஸோ இது ரொம்பவே நல்ல விஷயம். அது போக வெயிட் பார்த்தீங்கன்னா 180 கிராம் இருக்கு. ஸோ 5000 பேட்டரியை கொடுத்துட்டு 180 கிராமில் கொடுக்குறன்ற ஒரு மிகப்பெரிய விஷயம். ஸோ ரொம்பவே வெயிட் எல்லாம் தெரியல, ஓரளவு மாடரேட்டாக இருக்கு 5000 mAhக்கு. அது போக இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 வாட் 2 ஆம்பியர் தான் கொடுத்துருக்காங்க. ஃபாஸ்ட் சார்ஜிங் கிடையாது, அது ஒரு சுகமான விஷயம். அது மட்டும் இல்லாமல் இதில் USB Type C கிடையாது, வெறும் மைக்ரோ USB தான். ஸோ அதுவும் ஒரு சின்ன ஒரு டிராபேக்காக வந்திருக்கு. அடுத்து இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டாக் ஆண்ட்ராய்டு கொடுத்துருக்காங்க. யூஸ்வலாக அசூஸில் இருக்க உங்களுக்கு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் பார்த்தீங்கன்னாலே கொஞ்சம் ஒரு வித்தியாசமாக இருக்கும், நிறைய பேருக்கு பிடிக்காது. ஆனால் இப்போ அதுலேயும் இம்ப்ரூவ் பண்ணி இவங்க என்ன கொண்டு வந்திருக்காங்கன்னா ஸ்டாக் ஆண்ட்ராய்டு கொண்டு வந்திருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு 8.1 ஓரியோவில் ஓடிக்கிட்டு இருக்கு. ஸோ அதுவும் ஒரு நல்ல விஷயம். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஃபியூச்சர் அப்டேட்ஸ், அதாவது ஆண்ட்ராய்டு P, ஆண்ட்ராய்டு Q, இது எது வந்தாலுமே உங்களுக்கு அப்டேட்ஸ் வந்துடும் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. இந்த பர்டிகுலர் ஸ்மார்ட் ஃபோனில் அடுத்து என்னெல்லாம் இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர்ஸ் இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4G VoLTE சப்போர்ட் இருக்குது. அதே மாதிரி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 3.5mm ஜாக் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. இதை எக்ஸ்க்ளூட் பண்ணல, நிறைய ஸ்மார்ட் ஃபோனில் எக்ஸ்க்ளூட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் இப்போ இந்த பர்டிகுலர் ஸ்மார்ட் ஃபோனில் உங்களுக்கு இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃபேஸ் அன்லாக் கொடுத்துருக்காங்க. ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் இருக்குது. எல்லா சென்சர்ஸும் கவர் பண்ணியிருக்காங்க. எதையும் மிஸ் பண்ணாமல் எல்லாத்தையுமே இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. இதை தவிர்த்து இன்னொரு அடிஷ்னலாக ஒரு சின்ன பாக்ஸ் உங்கள் பர்டிகுலர் ப்ராடக்டோட கொடுக்குறாங்க. அது பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸ் பாக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மேக்ஸ் பாக்ஸ் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய மியூசிக்கை 1.7 டைம்ஸ் இன்க்ரீஸ் பண்ணி இந்த பாக்ஸ் கொடுக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் ஒரு ஸ்டாண்டு மாதிரி இருக்குது. இந்த ஸ்டாண்டு மேலே உங்கள் ஃபோனை வச்சிட்டிங்கன்னா அது பார்த்தீங்கன்னா மியூசிக்கை கொஞ்சம் 1.7 டைம்ஸ் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்குது. அதாவது இன்னும் கொஞ்சம் அடிஷ்னல் சவுண்ட் இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குறத சொல்லியிருக்காங்க. எவ்வளோ எக்ஸ்ட்ராவாக கொடுக்குது அப்படின்றது தெரியல. ஸோ அதெல்லாம் டெஸ்ட் பண்ணி பார்த்தா தான் தெரியும். இப்போ பார்க்க போகிற இந்த பர்டிகுலர் ஸ்மார்ட் ஃபோனுடைய விலை தான் ரொம்பவே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விலையில் வச்சுருக்காங்க. ஒரு காம்படிஷன் கொடுக்கக்கூடிய ஒரு ப்ரைஸ் செட் பண்ணியிருக்கனால இது ரொம்பவே ஒரு சூப்பரான ப்ரைஸ் பாயிண்ட் அப்படின்றத சொல்லலாம். ஸோ 3GB வேரியன்ட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10,999 ரூபாய். அதே மாதிரி உங்களுக்கு 4GB வேரியன்ட் 12,999 ரூபாய். இந்த ப்ரைஸில்
வந்து வச்சிருக்காங்க. ரொம்ப காம்படிட்டிவான பிரைஸ் அப்படின்றத சொல்லலாம். இப்போ நம்ம பார்க்க போகிறது இந்த பர்டிகுலர் ஸ்மார்ட் ஃபோன் எந்த ஸ்மார்ட் ஃபோனுக்குலாம் உங்களுக்கு ஒரு டஃப் காம்படிஷன் கொடுக்கும் அப்படின்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்மார்ட் ஃபோன் எதுவாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா Redmi Note 5 Pro. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு ஒரு மிகப்பெரிய காம்படிஷனாக இருக்க போகுதுன்றது எந்த ஒரு சந்தேகமே கிடையாது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா Xiaomiயோட பேசிக் Redmi Note 5 Proவோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 13,999 ரூபாய். ஸோ இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அசூஸ் தரப்புலேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்னெல்லாம் வந்து விருப்பப்பட்டோமோ, அதாவது நம்ம ஒரு ஸ்மார்ட் ஃபோனில் என்னெல்லாம் இருக்கணும் அப்படின்றதெல்லாம் வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணமோ அதெல்லாம் வந்து கருத்தில் வந்து வச்சுக்கிட்டு ஒரு ஸ்மார்ட் ஃபோனுக்கு வந்து செஞ்சுட்டு அந்த ஸ்மார்ட் ஃபோனை ஒரு சூப்பரான ஒரு காம்படிட்டிவான ஒரு ப்ரைஸ் பாயிண்ட் கொண்டு வந்து வச்சிருக்கனால இவ்வளோ நாள் Redmi Note 5 Proக்கு வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தவங்களாம் இந்த சைடு போகிறதுக்கு அதிகமான சான்ஸ் இருக்குது அப்படின்றது மட்டும் கண்டிப்பாக வந்து நம்பலாம். நீங்கள் ஒரு Redmi Note 5 Proக்கு வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க, ஃப்ளாஷ் வந்து கிடைக்கல அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு இந்த ZenFone Max Pro M1 அப்படின்றது ஒரு சூப்பரான ஒரு ஆப்ஷனாக இருக்கும் அப்படின்றத என்னோட கருத்து. அது மட்டும் இல்லாமல் இது இன்னொரு ஸ்மார்ட் ஃபோனுக்கும் ஒரு காம்படிஷன் கொடுக்கும். அது வந்து Honor 99 Lite அப்படின்ற இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கும் இது ஒரு மிகப்பெரிய காம்படிட்டிவ் ஃபோனாக இருக்கும் அப்படின்றதுல எந்த ஒரு சந்தேகமே கிடையாது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. அதே மாதிரி இந்த வீடியோ உங்கள் நண்பர்களோட வந்து ஷேர் பண்ணுங்கள். நம்மளால் எவ்வளோ முடியுமோ ஃபுல் அண்ட் ஃபுல் இன்டெப்த்தாக வந்து நம்ம வந்து கவர் பண்ணியிருக்கோம். இன்னும் இதே மாதிரி பல வீடியோஸை வந்து பார்க்கணும். நீங்கள் செய்ய வேண்டியது நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இன்னும் இதே மாதிரி பல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ வந்து நான் உங்களை அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். நன்றி.